அம்மா அம்மா அம்மா. என்னப்பா சந்துரு? அம்மா, நானும் மூக்காயும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அப்படியேப்பா, என்ன விஷயம் பேசு. ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இன்னைக்கு. தடவையா நானும் மூக்காயும் அம்மா பேசணும்னு சொல்லிட்டு வந்த பத்தியா. இதை பார்க்கும்போது அம்மைக்கு மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னப்பா, எதுவா இருந்தாலும் அம்மிட்ட சொல்லு. அம்மா, அது நானும் மூக்காயும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்படியாப்பா, என்ன முடிவு? ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கிறது பத்தி முடிவு எடுத்திருக்கீங்களோ? இல்லம்மா, பிசினஸ்லாம் பிறகு பார்க்கலாம். இப்பதானே எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆமாப்பா. அதான் நானும் மூக்காயும் ஹனிமூன் போயிட்டு வரலான்னு ஆசைப்படுறோம்மா. அப்படியே பூ, ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாங்க. சந்துரு, நல்ல யோசனைப்பா. நான் கூட நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன், உங்க ரெண்டு பேருக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, எங்கேயுமே ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கலையேன்னு. நல்ல வேலை நீயே கேட்டுட்டா. சரோஜா, எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் போடு. நம்மளும் சேர்ந்தே ஹனிமூனுக்கு போயிட்டு வருவோம். நம்ம எதுக்கு ஹனிமூனுக்கு? அவிய ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் ஆன ஜோடி. அவிய இப்ப ஹனிமூனுக்கு போக வேண்டியதா? இந்த வயசான காலத்துல நம்மளுக்கு எதுக்கு என்ன? சரோஜா, பிள்ளைகளை மட்டும் எதுக்கு தனியா அனுப்பி வைக்கணும்? நம்மளும் சேர்ந்து போனா நல்லதுல்ல. சூர்யாவும் அனுவுமே இன்னும் ஹனிமூனுக்கு போகவே இல்லை. கல்யாணம் ஆனதுல இருந்து நம்ம கூட தான் இருக்காவ. வெளியே எங்கேயுமே அனுப்புனதே இல்லை. அதனால சூர்யா, அனு, நீ, நான், சந்து, மூக்காயி, உங்க அம்மா, என் தங்கச்சி புருஷன், என் தங்கச்சி பிள்ளை, எங்க அக்கா, அத்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் போயிட்டு வருவோம். அதே டூர்னு சொல்லுங்க, ஹனிமூன் சொல்லாதீங்க. இவங்க ரெண்டு பேரும் தனியா போயிட்டு வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோம். மைனி, அண்ணன் சொல்றேன், சூப்பர் ஐடியா மைனி. கோயிலுக்கு நம்ம எப்ப நினைச்சாலும் போய்க்கிடலாம். ஆனா ஹனிமூனுக்கு போக முடியுமா? நான் என் புருஷனை கூட்டிட்டு இது வரைக்கும் போனதே இல்லை. இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம நம்மள போய் ஹனிமூனை கொண்டாடிட்டு வந்துருவோம் மைனி. சே, என்ன பேச்சு இது? கேவலமா இருக்கு. அண்ணனுக்கு தங்கச்சிக்கு விவசாய இல்ல. உனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தா உன் புருஷனை கூட்டிட்டு தனியா போ. மைனி, எல்லாரும் சேர்ந்து போ மைனி, அதான் நல்லா இருக்கும். யார கேட்டா என்ன சொல்லுவா? யார் என்ன கேட்க போறாவோ அப்படியே கேட்டாலும் குடும்பமா ஹனிமூனுக்கு போறோம்னு சொல்லுவோம் மைனி. சோ கடவுளே. மைனி, இத பத்திலாம் தப்பா நினைக்காங்க மைனி. இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண பிறகு தான் அப்பா அம்மா எல்லாம் ஹனிமூனுக்கு போறாவ. அந்த காலத்துல போக முடியாத ஏக்கத்தெல்லாம் இப்பதான் தீர்த்துக்கிட்டியா மைனி? சே, வாய் மூடு. யாரும் போக கூடாது. சந்துரு, மூக்காய் மட்டும் போயிட்டு வரட்டும். அதுக்கு பிறகு என்ன நம்ம எல்லாரும் ஒரு டூர் போயிட்டு வருவோம். மைனி, இத கேட்டோன்னு எனக்கு ஆசை வந்துட்டு மைனி. இப்பயே போயிட்டு வந்துடலாம் மைனி. உனக்கு ஆசையா இருந்தா உன் மாமியாரையும் உன் புருஷனையும் உன் நாத்தனாரையும் கூட்டிட்டு தனியா போ. சரி, அவிய கூட எல்லாம் தனியா போக முடியுமா? நம்ம எல்லாரும் போலாம் மைனி. எங்க அக்கா கூட எல்லாம் டூருக்கு போய் பல வருஷங்கள் ஆயிப்போச்சு. சின்ன வயசுல போனது மைனி. சின்ன வயசுலயா? எங்க போன? அதுவா, பக்கத்தூர் திருவிழாக்கு போயிருக்கோம் மைனி. இப்பயும் பக்கத்தூர்ல திருவிழா நடந்துட்டு தான் இருக்கு. உங்க அக்கால கூட்டிட்டு போ. மைனி, இப்ப பக்கத்தூர் பறக்கலாம் ஆசை இல்ல மைனி. வேற நாட்டுக்கு வேற மாநிலத்துக்கு போலாமான்னு ஆசையா இருக்கு. ஏன் இந்த ஊர்ல மட்டும் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டியா? அது பார்க்கல, பார்க்கலாம். முதல்ல இங்க என்னெல்லாம் இருக்குன்னு சுத்தி பாரு, பேர பாத்துக்கிடுவோம். சரோ, எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வருவோமே. எனக்கும் ஆசையா இருக்கு, என் தங்கச்சிக்கும் ஆசையா இருக்கு. ஃபேமிலியா ஒரு டூர் போயிட்டு வருவோம். நீங்க சும்மா வாய் மூடிட்டு இருங்க சொல்லிட்டேன். உங்க பேச்ச கேட்டா விளங்காது. பிள்ளைகள் ஆசைதான் முதல்ல முக்கியம். அப்பா, மாமாவும் சித்தியும் ஆசைப்படியாவல்ல, எல்லாரும் மொத்தமாவே சேர்ந்து டூர் போயிட்டு வருவோம். இல்ல முக்காய்மா, வேண்டாம். நம்ம எல்லாரும் குடும்பமா இன்னொரு நாள் போவோம். இப்போ நீனும் சந்துருவும் ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. ஆமாம்மா, நீங்க சொல்றதா கரெக்ட். நானும் மூக்காயும் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. மா, டிக்கெட் போடணும், காசு வேணும். அதுக்கு என்ன, சூரியாட்ட சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி தந்துருவா. இல்லம்மா, என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்லுங்க. நானே டிக்கெட் போட்டுக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி. ரூம்லாம் புக் பண்ணணும், எல்லாத்துக்கும் தேவைப்படுதுமா. சரிப்பா, எவ்வளவு வேணுமோ அன்னைட்டு கேள்வி போட்டு விட்டுருவா. மா, அண்ணன்ட்டு நீங்க சொல்லுங்கம்மா. சரியா சொல்லி என் தம்பி கேட்கற ரூபாய் கொடுத்துருன்னு சொல்லிடுறேன். என்ன நடக்குதுங்க? வீட்டுக்குள்ள என்ன ஆடு மாடு குதிரை கழுத எல்லாமே நடக்கும். நாங்க தான் நடக்கும், ஓடியும் உட்காரியும் தேய். என்ன கதை ஓடுதுன்னு கேட்டேன். கதை இல்ல தேய், நிஜம். வாட்ட கேட்கல, என் மாவாட்ட கேட்டேன். என்னம்மா இந்த வீட்ல நீ தான் முதலாளி அம்மா மாதிரி பேசுவா. சரோஜா, என்னம்மா? ஏமா, அது வந்து சந்துருவும் மூக்காயும் ஹனிமூனுக்கு போறாவலாம். என்னது ஹனிமூனுக்கா? சந்திரக்கு இதெல்லாம் பிடிக்காதே. அவன் தான் ஆசைப்பட்டு கேட்டா. ஏய்யா பேரண்டி. ஆமா பாட்டி, நான் தான் ஆசைப்பட்டு கேட்டேன். எனக்கு ஹனிமூன் போறதுக்கு ஆசையா இருந்துச்சா, அதான் அம்மா கிட்ட கேட்டேன், போயிட்டு வான்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? சரி சரி, நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷம் தான். சரி பாட்டி. ஏமா, எதுக்குமா அப்படி சொல்லியா? சந்தோஷமா வாழ்ந்தா சந்தோஷம். நீ அவி சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காவே. ஆமா ஆமா, சந்தோஷமா தான் வாழியாவே. சரி, வாழ்க்கை மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுல, அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் என் மொய் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைய தான் பார்த்து கட்டி வச்சிருக்கேன். அப்படியா?
ம் சரிம்மா, அப்படின்னா நான் நாளைக்கே டிக்கெட் போட்டு கிளம்பிடுறேன். ஆ சரியா. சந்துரு ஆசைப்படியதை பார்த்தா எனக்கும் என்னமோ உண்மையா தெரியலையே. நேற்று தான் மாட்டு ஜானியை காரில் அடிச்சிட்டான்னு ஒரே டென்ஷன் ஆகிட்டு கிடந்தான். இப்போ பார்த்தா அனிமனுக்கு போறேன்னு வந்து நிற்கான். இந்த கிளவி வேற ஒரே குழப்பமா குழப்பிட்டு வந்து நிற்குது. ஒன்றும் சரியில்லையே. இதில் ஏதோ உள்குத்து இருக்குமோ? நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியல. கூட போலான்னு பார்த்தா கூட்டு போக மாட்டேங்க அவ. என்ன செய்ய? சரி சரி பொறுத்து இருந்து பார்ப்போம். புருஷங்காரன் தானே பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறான். கேட்டு வந்த பிறகு மூக்காய் கேட்டால் எல்லாம் தெரிஞ்சிட போகுது. சாமி ஏன சாமி இங்க வா. கண்ணப்ப முக்கி என்னாச்சு? மாப்பிள்ளை போய் பேசுனியா? பேசிட்டேன் பே. மாப்பிள்ளை என்ன பே சொன்னவ? மூஞ்சி நல்லா பிரைட்டா இருக்கு. ஏவே அவிய கிட்ட போய் நான் பேச போனேனா, அவிய நீ பார்த்த உடனே நானே உன்னை தேடி வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட அப்படின்னு சொன்னாவ. பாத்தியா மாப்பிள்ளை உன்னோட வரவுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காவ. நீ தான் அவியல கொஞ்சம் கூட கண்டுக்கிடாம மாட்டையே பார்த்துட்டு இருந்திருக்கா. யாவ எப்படி இருக்கா? சாமி மாமா வெக்க விடுவாங்களேன்னு நாங்க பாரதே இல்ல. இன்னைக்கு தானே அவிய மனசுல இருக்கிறது புரிஞ்சிருக்கு. இனி எப்பவுமே அவிய கூடவே தான் இருப்பேன். அப்பப்ப வந்து மாட்டை பார்த்துக்கிடி. இருந்தாலும் முக்கி மாட்டை பார்த்த உடனே உனக்கு மாமா ஞாபகமே மறந்து போச்சு. மாட்டையே தன்னால பார்த்துட்டு இருந்திருக்கா. கொஞ்சம் உங்க மாமாவையும் பாரு. சரி பாட்டி சொன்னதை பத்தி எதுவும் கேட்டியோ? இல்லவே அதவே எப்படி கேட்க முடியும் மாமாட்ட. மாமாவே ரொம்ப பாசமா இருக்காவே என் மேல. அவியல போய் சண்டையை விடுற மாதிரி இதெல்லாம் கேட்க முடியுமா சொல்லு. அதனால மாமாட்ட நான் எதுவுமே கேட்கல. ஏதாவது செஞ்சு தட்டுமா சாப்பிடுறீங்களான்னு கேட்டனா, நீ எந்த வேலையும் செய்யாம இங்க வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காவன்னு சொன்னாவ. சரி அப்புறம் பிறவே நம்ம ரெண்டு பேரும் ஹனிமூன் போலாமான்னு கேட்டா.
கேட்டேன் அஸ்வின், ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? எதுவும் சந்தேகம் வந்துச்சோ? இல்லடா, எந்த டவுட்டும் வரல. அதனால தானே நானும் அவளும் சேர்ந்து போய் கேட்டோம். அதனால வீட்டில் யாருக்குமே டவுட் வரல. ஏன் எங்க பாட்டி கூட டவுட் வரல. 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்தா சந்தோஷம் தான் சொல்லிட்டாங்க. சரில, அப்ப போய் ஹனிமூன் ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு சந்தோஷமா திரும்பி வாங்க. டேய், என் பிளான் தான் வந்துட்டு சொல்லிட்டேல்ல, அப்புறம் ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? ஏலே சிஸ்டர் பாவல, கூட்டவே இப்படிலாம் தொலைச்சிட்டு வந்துறாத. அதை நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவ யோசிச்சிருக்கணும். பணக்கார வாழ்க்கை கிடைக்குதுன்னு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தால, அவளுக்குலாம் இதுவும் வேணும் என்னமும் வேணும். இதுக்கு மேல அவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. நான் கூட எங்க அம்மா மனசை மாத்திரலான்னு நினைச்சேன். ஆனா எங்க அம்மா அவ மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காங்க. தப்பே பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ செல்ல பிள்ளைய நடத்துற மாதிரி நடத்துறாங்க. அவகிட்ட மட்டும் கோவப்பட மாட்டாங்க. ஏன் அணு அணி இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல அவங்க கிட்ட கூட கோவப்பட்டிருக்காங்க. எவ்வளவு சண்டை தெரியுமா எங்க வீட்டுல நடந்துச்சு. போக போக தான் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இவளை கொஞ்சம் கூட எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. பொதுவா மாமியார் மருமகனாலே ஒரு சண்டை இருக்கதானே செய்யும். ஆனா இவகிட்ட கோவமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்கடா. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்ப எந்த ஆளையாவது தொலைஞ்சு போயிட்டானா எனக்கு நிம்மதி. நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருப்பேன். ஏலே மூக்கையும் நல்ல பண்ணல. எனக்கு பிடிக்கலையே. எனக்கு பிடிக்காத பொண்ணு கூட எப்படிடா வாழ முடியும்? என்னால இவ கூட வாழவே முடியாது. சான்ஸே இல்ல. நாளையோட அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நான் சொல்லாடியே சொல்லிட்டு அதுக்கு மேல வாங்கிட்டல. நீ என்னடா அவ ஃப்ரெண்டு மாதிரியே பேசிட்டு இருக்க? எனக்கு தான்டா நீ ஃப்ரெண்டு. இல்லல, மூக்காய் சிஸ்டர் இங்க இருந்தா மாடு இருக்கும். மாடு இருந்தா சாமி இங்க இருப்பா. சாமி இங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதான் எனக்கு தெரியுமே, நீ எப்படி யோசிப்பேன்னு எனக்கு தெரியாது. நீ சரியான ஆளுடா. ஃப்ரெண்டு வாழ்க்கை எப்படி போனாலும் உனக்கு கவலையே இல்லை. நீ மட்டும் நல்லா ஜாலியா இருக்கணும். ஏலே நான் இங்க ஜாலியா இருக்கேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? பிடிக்காத ஒட்டி உனக்கு தலையில கட்டி வச்சிட்டாவளேனே. நான் நல்ல தண்டனை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏன்னா நீ தூங்கிடுவா. அதுக்கு பிறகுதான் உட்காந்து நான் ஓட அழுதுட்டு இருக்கேன் தெரியுமா? நடிக்காதடா. நீ எப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த பிளானை பத்தி மட்டும் வீட்டுல யாருக்கிட்டயாவது சொன்னேன், தொலைச்சி கட்டிடுவேன். நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? தப்பி தவறி கூட யாருக்கிட்டயும் இதை பத்தி பேசிடாத. யாராவது உங்ககிட்ட கேட்டாலும் சந்துருவும் மூக்காயும் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு சொல்லணும். நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். இனி வந்து யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லணும். ஏன் போலீஸே கூட வந்து கேட்கலாம். ஏலே என்னல என்னன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமாண்டா, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆச்சு. விசாரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீ மாட்டி விடாம ஒழுங்கான பதில் சொல்லணும் சொல்லிட்டேன். சரில. தோண்டி தோண்டி ஏதாவது கேள்வி கேட்பாங்க, எதுலயுமே மாட்டிக்காத. யார் என்ன கேட்டாலும் சரி, நான் பிடிச்சுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லணும். மூக்காயே நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லணும். புரியுதா? புரியுதுல. சந்திரு நான் உன் கூட வரட்டுமால? நீயா? வேண்டாம், இங்கேயே இரு. ஏலே எங்க ஃபேமிலியில எல்லாருமே நான் வரேன் நான் வரேன் நான் வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கடா. எங்க அப்பா நான் வரேன் எல்லாரும் சேர்ந்து போலான்னாங்க. எங்க அத்தையும் அதே தான் சொன்னாங்க. அதனால யாருமே வேண்டாம், நானும் மூக்காய் மட்டும் போயிட்டு வரேன்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். இப்போ உன்னையும் கூட்டிட்டு போனா தான் நினச்சிப்பாங்க. அதனால நானும் அவ்வளோ மட்டும் போயிட்டு வரோம். சாரி நாங்கள் 2 பேரும் போறோம். ஆனா வரும்போது நான் மட்டும்தான் வருவேன். நீ இங்க யார்கிட்டயும் எதுவும் வளரிடாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு.